நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷிகா, சொல்லுங்க ராதா. சீக்கிரம் போய் அண்ணாவை கூட்டிட்டு வா, சாப்பாடு ஆறுது இல்ல. என்னோட 2 அண்ணனுங்களும் இங்கதான் இருக்காங்க. இஷான் அண்ணா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரவே இல்லையே. நான் எங்க அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்க அப்பாவை பத்தி. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. ஆமா, இன்னும் ஈஷான் வரல. ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓஹோ, ஈஷானை பத்தி தெரியணும்னா சுகானா கிட்ட தான் கேட்கணும். வக்கீல் சார் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை யாராவது சாட்சி சொன்னா கேஸ் நம்ம பக்கம் பலமாகுமா? இதுல எனக்கு ஒரு யோசனை தோணுது. நானே இலேஷோட கிளையண்ட் யாரையாவது பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரியலாம்ல? அலோக், நிச்சயமா இந்த காரியத்தை பண்ணுங்க. இது நல்ல யோசனை தான். யாராவது ஒருத்தராவது மனசாட்சியோட நடந்துக்கலாம். இலேஷ், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்பா. எல்லாரும் வாங்க, அங்க சாப்பாடு ஆறிக்கிட்டே இருக்கு. உங்களெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? அவனை பாரு, மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கான்னு. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்குது. அன்பு அண்ணியாரே, தமது நாதர் இன்னும் அலுவலகத்திலிருந்து ஏன் திரும்பவில்லை? என்ன என்ன இஷிகா, நீ உனக்கு ஒரு வேலை இல்ல. இப்ப சுகானா கேள்வி கேட்டு ஒரு மலையே எழுப்ப போற, பாத்துக்கிட்டே இரு. அப்படிதானே? நாதர் மீன்ஸ் வாட் இஸ் அலுவலகம்? ஒண்ணும் புரியலையா? என்னடா இலேஷ்? அப்பா என்ன டேஸ்ட் பண்றாரு பாருங்க. இலேஷன் எனக்காக இந்திரனை வாடிங்களே. என்னடா எங்க சுஹானாவை எதுக்காக கிண்டல் பண்ற? அட்ரா அவனை அடி. நான் என்ன பண்ண இப்போ? சுஹானா, உண்மையை சொல்லு. உன் மனசுக்குள்ள கேள்வி கேட்கணும் தோணுதுல? அலுவலகம்னா என்னன்னு கேளு. வாட் இஸ் அலுவலகம்? இவ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. பெரிய விஷயம் ஒன்னும் கிடையாது. அடுத்த கேள்வியும் கேட்டுறேன், நாதர்னா என்னன்னு. That I know la, please. ஹலோ, ஜாக்கிரதை. என் சுஹானாவை யாராவது கிண்டல் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ சும்மாறா. வணக்கம். சுஹானாக்கும் என்ன சம்பந்தம்? நேத்திக்கு பெருசா அலட்டிக்கிட்டியே, எனக்கு குடும்பமே கிடையாதுன்னு. சரி, அந்த டயலாக நீ எப்படி பேசின? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அது சரிடா, வீட்டை விட்டு வெளியே எங்கடா போவ? உனக்கு நான் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே? ஏ, புதுடெல்லி ரயில்வே ஸ்டேஷன். பி, பழைய டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். சி, ஹஸ்பத் தேசா புத்தீன் ஸ்டேஷன். இல்லனா டி, ஃபுட்பாத். என்ன சொல்லுங்க லிசனா, உங்களை தானே கேக்குறாங்க. பழைய டெல்லி ரயில்வே ஸ்டேஷனா இல்ல புது டெல்லி ரயில்வே ஸ்டேஷனா? சொல்லுங்க இலேஷனா. இல்லனா ஆப்ஷன் டி பேசாம லாக் பண்ணிடுங்களா? கரெக்ட். இலேஷ், பாரு அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? என்னைய கிண்டல் பண்றியா நீ? ஜாக்கிரதை. குலுங்கும் வண்ணப்பூக்கள் தான்
குலுங்கும் வண்ணப்பூக்கள்தான் அனைவரும் ஒன்றாய் இங்கேதான் ஆனந்தமாய் வாழுகின்றோ என்றென்றும் நாம் ஒரு குடும்பமாய் பிரியாமல் வாழணும் சந்தோஷத்தின் இந்த ராகம்தான் என்னாலும் தான் எங்கு ஒலிக்குமே இல்லம் நந்தவனம்தான் பூத்து குலுங்கும் வண்ணப்பூக்கள் தான் அனைவரும் ஒன்றாங்கே ஆனந்தமாய் வாழுகின்றோம் சந்தோஷத்திற்கென்றும் இங்கேதான் பஞ்சமில்லைதான் பாசத்துக்கோ சந்தோஷத்துக்கென்றும் இங்கேதான் பஞ்சமில்லைதான் பாசத்துக்கோ குறைவில்லைதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க பாருங்க. கொஞ்சம் எல்லாரும் இங்க கிட்ட வாங்க வாங்க. எல்லார்கிட்டயும் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். என்னடா ஏதோ மேஜிக் ஷோ காட்டுற மாதிரி மேல நின்னு என்ன பண்ண போற? கொஞ்சம் இருங்க இந்திரனா. இந்த நாள் என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான டே. OMG, இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரியா? அது பிளாக் டே ஆச்சே. ஓகே ஓகே ஓகே. ஏய் சாரியா, சும்மா விளையாட்டுக்கு தான். ஜஸ்ட் கிட்டிங். விளையாட்டுக்கு சொன்னா விடு. இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. அப்புறம் இன்னில இருந்து எங்களோட கம்பெனிக்கு இனிமே நான் தான் பிரான்ச் மேனேஜர். திரும்புங்க. இப்போ நீங்க எல்லாரும் அபௌட் டர்ன் பண்ணிக்கலாம். திரும்புங்க. இங்க பாரு இஷான், நான் தான் முதல்ல உனக்கு வாழ்த்து சொல்ல போறேன். வாழ்த்துக்கள். ராதா, இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு ஸ்வீட் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாகணும். இன்னைக்கு என் அம்பிகாபதி கூட ஸ்வீட் சாப்பிட போறாரு. காயத்ரி, நீ அசத்திட்ட போ. ஏம்பா, உனக்கு தினமும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். அப்புறம் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப என்னுடைய கம்பெனி எனக்குன்னு ஒரு பிளாட் வேற கொடுக்கறாங்க. பிளாட்டா? ஐயே, அப்ப நீ பிளாட்டுக்கு போக போறியா? அதான் நமக்கு இவ்ளோ பெரிய வீடு இருக்குல்ல. வீடு இங்கதான். ஆனா அவங்க கொடுத்திருக்கிற பிளாட் மும்பைல இருக்கு. மும்பையா? ஆமா, மும்பை பிரான்ச்சுக்கு தான் நான் மேனேஜரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து அடுத்த வாரமே
நான் மும்பைக்கு போறேன் நான் மும்பைக்கு போறேன் நான் மும்பைக்கு போறேன் நான் மும்பைக்கு போறேன் டாட் சாரி போதும் போதும் ஆடுனது போதும், முதல்ல உட்காரீங்களா ப்ளீஸ்? நோ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கஷ்யப் குடும்பமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சுஹானாவுக்கும் அந்த சந்தோஷத்துல பங்கு இருக்கு. I'm so happy for her. ஆமா சார், இப்ப எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம செல்ல சுகானா பேபி அந்த வீட்ல எல்லாரோட ஐக்கியமாயிட்டாங்க. அந்த வீட்டை தவிர உலகத்துல எங்கேயும் நம்ம சுகானா அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாது. இது உண்மைதான். அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அக்கா மேல உயிரையே வச்சிருக்காங்க. அக்கா உண்மையிலேயே அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கரெக்ட். அந்த வீட்ல சந்தோஷம் எப்பவும் குறையவே குறையாது. ஏன்னா எல்லாரும் அடுத்தவங்களுக்காகவே வாழறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை வச்சிருக்காங்க. This is the power of joint family. அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்கன்னா அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. உங்களுக்குலாம் என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இந்திரனா, என் கம்பெனி மும்பைல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க. அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் தேவைனா, அதான் பெரியமா என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, அவங்க என்ன சூஸ் பண்ணதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்க பெரிய இன்கிரிமெண்ட்டும் தருவாங்க தெரியுமா? இத பார்ப்பா, இங்க தான் நீ வேற பாத்துக்கிட்டு இருக்கே, எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்காக நீ மும்பைக்கு போகணும்? அப்படி இல்லதா, ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஆக்சுவலி நாங்க நீதான்ப்பா ஈஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புது இடம் போறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எல்லாத்தையும் புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். பொறுப்பு உழைப்பு ரெண்டுமே அதிகமாயிடும் உனக்கு. ஆமாடா ஈஷன், இங்க பாருப்பா, இங்க பாரு, நீ அங்க என்ன பண்ணுவ, என்ன சாப்பிடுவ? என்னம்மா, அவங்க தான் எனக்கு பிளாட் தராங்கல்ல, அப்புறம் சாப்பாடு பத்தி கவலையே படாதீங்க. சாப்பாடு செய்யறதுக்கு தான் சுகானா என் கூட இருக்க போறால, இல்லனா வேலைக்காரியை வச்சுப்போம். என்ன சுகானா? முதல்ல இலேஷன் அந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இஷான் அண்ணா வீட்டை விட்டு போறேன்றாரு. ஏய், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. இஷான் வீட்டை விட்டு போனோங்கறியா? ஷேம் ஆன் யூ. ஏய், நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? ரதத்த நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லல. என்னுடைய முன்னேற்றத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது புரியுதுல்ல? இஷான், நமக்கு இப்படி ஒரு முன்னேற்றமே தேவையில்லை. இந்த ப்ரமோஷன் உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிக்குது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆமாண்டா, முன்னேற்றத்தோட விளைவுகளை நான் பார்த்துட்டேன். இஷான், நீ இதுல மாட்டிக்காதடா. ஐயோ, நான் உங்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசல. நீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. சாரி இலேஷன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ததா இத பாருங்க, இந்த கம்பெனில நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். என் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும்ல. சோ நாங்க போய் வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா. வெறும் 6 மாசம் தான். 6 மாசம் தான். அட, நீ உன் கம்பெனில சொல்லி இங்கே பிரான்ச் மேனேஜர் ஆக்க சொல்ல வேண்டியதுதானே? மும்பை எவ்வளவு தூரத்துல இருக்கு. என்ன தூரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் மும்பைக்கு தானே போறேன். இஷான் அண்ணி சொல்றது கரெக்ட் தான். மும்பை ரொம்ப தூரத்துல இருக்கு, நிஜமாவே தூரம் தான். அண்ணா நீங்களே சொல்லுங்க, மும்பை இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? இங்க பாருங்கப்பா, அந்த திரிவேதியோட பையன் வேலை செய்யறதுக்கு அங்க போனான்ல, ட்ரெயின்ல ஏறி போனா அங்க போறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஐயோ இல்ல, இந்த காலத்துல எல்லாம் ஒரு ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஒரு 16 மணி நேரத்துல கொண்டு போய் அங்க சேர்த்துரும். அது சூப்பரான ட்ரெயின், நானும் கேள்விப்பட்டேன். அதோட அதுல சூப்பு சாப்பாடெல்லாம் தருவாங்களாம், தண்ணி பாட்டில் தருவாங்களாம், ஸ்நாக்ஸ் தருவாங்களாம். ரியலி? ஃளைட்ல கிடைக்கிற மாதிரியா? எங்க மாமா கூட போனாரு. அவருக்கு இந்த ட்ரெயின்ல கிடைக்கிற பிஸ்கெட், கேக் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட கொண்டு வந்தாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன இது? நான் இங்க என் கரியரை பத்தி பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க ராஜதானி எக்ஸ்பிரஸ் அதுல போற சாப்பாடு அது இதன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இஷான் விடுப்பா. என்ன நீ? இஷான், நீ மும்பைக்கு போயிட்டினா உன்னை விட்டுட்டு நாங்களே எப்படி இங்க இருப்போம்? ஆமா இஷான் அண்ணா, முன்னேற்றத்தை விட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி இழந்து முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அது வேஸ்ட். தீபக், நீ முதல்ல உளறத நிறுத்து, புரியுதா? எனக்கு முன்னேற்றத்தை பத்தி சொல்லித்தரான். அப்பா சரி, ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நான் வாழ்க்கை புறாவும்
இந்த மாதிரி தான் இருக்கணுமா? இது பாரு இஷான், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதுல ரிஸ்க்கும் இருக்கு இஷான். இதுல என்ன நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. மும்பைங்கிறது ரொம்ப பெரிய நகரம்ப்பா. அங்க காம்படிஷனும் அதிகமா இருக்கும். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உன் கம்பெனி உன்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை உன்னால நிறைவேற்ற முடியலன்னா ஒரு புது நகரத்துல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நீ எப்படி சமாளிப்ப? அதெல்லாம் மீறி நீ எப்படி ஜெயிப்ப? அதை முதல்ல யோசிப்பா. ஏன் சமாளிக்க முடியாது? அப்ப இந்த விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் ஏன் என்ன குறைச்சு எடை போடுறீங்க? என்னால என்ன தனியா பாத்துக்க முடியாதா? என்னால எதையும் ஹேண்டில் பண்ண முடியாதா? ஒரு நிமிஷம். ஆமா, என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் பால் குடிக்கிற குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? மும்பைக்கு போனா எனக்கு என்ன ஆயிடும்? என்ன யாராவது புடிச்சிட்டு போயிடுவாங்களா? என்ன யாராவது அடிப்பாங்களா? என்ன ஆகும் சொல்லுங்க. அது இல்லப்பா, நாங்க உன்னை பத்தி கவலைப்படுறோம். அதே தான் நானும் கேக்குறேன். ஏன் கவலைப்படுறீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? பெரியமா நீங்க சொல்லுங்க பெரியமா. நான் என்ன இன்னும் குழந்தையா? அது இஷான். இஷான் இஷான், உன்னை பத்திய விட எங்களுக்கு இப்போ எங்களை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்கு. நாங்க எல்லாரும் இப்போ எதுக்காக கவலைப்படுறோம்னு நினைக்கிற நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்தான்ப்பா. எல்லாரும் சேர்ந்து இருந்து பழக்கமாயிடுச்சு இல்லப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லப்பா. பெரியமா எனக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நாங்க இருக்க போறது 6 மாசம் தானே, வெறும் 6 மாசம் தான். பெரியமா என்ன நம்புங்க, இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கோல்டன் சான்ஸ் பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, ப்ளீஸ் ப்ளீஸ். பெரியமா நான் எங்கேயும் போகல. அண்ட் இஃப் ஐ எம் நாட் கோயிங், இஷானாலையும் போக முடியாது. இஷான் என்னை விட்டுட்டு போக மாட்டான் இல்லையா? இஷான், இஷான், இங்க பாருப்பா, சுஹானா சொல்றது ரொம்ப சரி. என்ன? அம்மாவை விட்டு நீ எங்கேயும் போயிடாதடா. உன் கம்பெனிக்காரங்க கிட்ட நீயே சொல்லிடு, என் குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. எங்க எல்லாரையும் விட்டுட்டு உன்னால எப்படி நான் தனியா இருக்க முடியும்? நான் என் குடும்பத்தோட இங்க சந்தோஷமா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லு. ஆமா இஷான், இஷான், ஆண்டவ மனசு வச்சாருனா இந்த ஊர்லயே உனக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்காதா? ஆமா இஷான், இவ ரொம்ப சரியா சொல்றா. நீ போறது யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்ப விஷயத்தை இங்கே விட்டு போதும்பா, நீ போக வேண்டாம். அவன் போக மாட்டான். ஏண்டா 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட டைலாக் விட்ட? இப்ப ஏன் புத்தி ஒழுங்கா இருக்கு? உனக்கு இப்ப என்னாச்சு? இல்லேஷனா, சரி சரி, போதும் போதும், நிறுத்துங்க. கஷ்யப் குடும்பம் முடிவு பண்ணியாச்சு, இஷான் எங்கேயும் போக மாட்டான். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. என்னடா இது, நம்ம ஃபேமிலியோட பலன்டா. 2 பக்கம் யானை வந்து இழுத்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. அவ்வளவுதான், முடிவெடுத்தாச்சு. எல்லாரும் அமைதியா இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். சொல்லிட்டாரு, எங்கேயும் போக கூடாதான். இப்ப என்ன உனக்கு ரைட்டிங்ல கொடுக்கணுமா? அத உனக்கு என்ன ஜோக்கா தெரியுதா? நோ, ஐ அம் வெரி சீரியஸ். இஷான், மும்பை போறதுக்கு நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கன்னு எனக்கு புரியல. நீ என்ன அங்க போய் ஷாருக் கானிய பார்க்க போற? இல்லனா நீ அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ண போறியா? என்ன என்னென்னமோ பேசுற? ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரியாதா சோனா? இந்த டிரான்ஸ்ஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கலனா எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கவே மாட்டாங்க. என்னால பிரான்ச் மேனேஜர் ஆக முடியாது. நீ அவங்க கிட்ட இந்த ஊர்ல பிரான்ச் மேனேஜர் வேலையை கொடுக்க சொல்லி கேளு. இத பாரு சோனா, ஒரு விஷயத்தை பத்தி உனக்கு நாலேஜ் இல்லனா அத பத்தி நீ விமர்சனம் பண்ண கூடாது, ஓகே? விமர்சனம்னா கமெண்ட், கேள்வி கேட்காத. ஓகே ஃபைன். எனக்கும் இப்போ என்னோட ஃபேமிலி, என்னோட வீட்டை விட்டுட்டு மும்பை வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அண்ட் உன்னாலையும் போக முடியாது. ஏன்னா உன்னை தனியா அனுப்புறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். சோ மேட்டர் எண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசலான்னு இருந்தேன். என்ன? இங்க பாரு சோனா, எனக்கு இப்ப சுத்தமா மூட் இல்ல. நான் எதை பத்தி கேட்க விரும்பல. நீ முதல்ல நகரு. கேட்க விரும்பலன்னா என்ன அர்த்தம்? இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உன்கிட்ட சொன்னேன்னு வை, உனக்கு ராத்திரி தூக்கமே வராது. இன்னொன்னு என்னன்னா, இந்த விஷயத்த நான் வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது.
என்ன விஷயம் சொல்லு. இப்ப எதுக்கு சிரிக்கிற சொல்லு. ஓகே ஃபைன் சொல்றேன். இந்த சஞ்சு இருக்காளே, அப்புறம் இந்த தீபக் இருக்கானே, அவங்க 2 பேரும். அவங்க 2 பேருக்கு இப்ப என்ன சுவானா? அவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இஷான், ஐ திங்க் they are ஒருத்தர் லைக் பண்றாங்க. they are seeing each other. என்ன